ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மலேசியா ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேக்கேஜ் எங்கே வரும் அப்படின்ற பெல்ட் நம்பர் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு ஃப்ளைட்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் நமக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம எங்கே இருக்கோ நம்ம அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நார்மலாக நடக்கும். பட் எங்களுக்கு மலேசியா ஏர்போர்ட்டில் எல்லா விஷயத்துலையுமே எங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் ஆச்சு. ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் இந்த பேக்கேஜ் தான். எங்கே பேக்கேஜ் வரும்ன்றதே எங்களுக்கு வந்து சரியாக தெரியல. நல்லா கன்ஃபியூஷன் ஆச்சு. அப்புறம் எங்கள் கூட ஃப்ளைட்டில் கூட ட்ராவல் பண்ணி வந்தவரே வந்து எங்களுக்கு கைட் பண்ணார். இது ரொம்ப பெருசாக இருக்கிறனால பக்கத்து பில்டிங்கில் தான் நம்ம பேக்கேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்ம பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இமிக்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பேக்கேஜ் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட்டில் நம்மளுக்கு என்ட்ரி சீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேக்கேஜெலாம் எடுக்க முடியும். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி லக்கேஜ் வர இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். எங்களோட பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அடுத்த டாக்ஸிக்கு போனோம். எங்களோட டாக்ஸி டிரைவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லெவல் 1 கேட் 3க்கு வாங்க அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே லெவல் 1லேயுமே ஒரு கன்ஃபியூஷன் நடந்துச்சு. ஆக்சுவலாக லிஃப்ட்டில் லெவல் 1க்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே என்னென்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் மட்டும்தான், ட்ரெயின் கனெக்டிவிட்டி மட்டும்தான் அந்த லெவல் 1ல் இருக்குது. அப்புறம் மறுபடியும் கேட்கும்போது இல்லை நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்க லிஃப்ட்டில் ஏறி வாங்க, அதுதான் டாக்ஸி பாயிண்ட்டுக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அகெயின் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டு மறுபடியும் ஆப்போசிட் லிஃப்ட்டில் ஏறி போனோம். ஸோ நீங்கள் போகும்போது நல்லா மானிட்டர் பண்ணிக்கோங்க. அந்த எந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடி வந்து ஹைலின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஃப்ட்டு மட்டும் தான் டாக்ஸி பாயிண்ட்டு போகும். ஸோ எல்லா கன்ஃபியூஷனும் முடிச்சு ஒரு வழியாக நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். இது வந்து அப்பர் வியூ ரெகாலியா அப்படின்ற ஒரு ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் பேக்கேஜ் நாங்கள் வந்து பேக்கேஜாக போகல, நாங்கள் செப்பரேட்டாக தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் தான் இந்த ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது, ப்ளஸ் வியூவுமே நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த ஹோட்டல் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது மொத்தமாக 37 ஃப்ளோர் இருக்கும். இதில் வந்து அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ரூம்ஸும் இருக்கும், நார்மல் ஹோட்டல் டைப் ஆஃப் ரூம்ஸும் இருக்கும். நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து அப்பார்ட்மெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு கிச்சனோடையே வந்து ரூம் கிடச்சது. கிச்சனோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையானது நம்ம குக் பண்ணிக்கலாம். சும்மா பேசிக்காக நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுப்பு ப்ளஸ் அந்த கெட்டில்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்கே ப்ளக் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி தின்னாக தான் இருக்கும், நம்மள மாதிரி ரவுண்ட் டைப்பாக இருக்காது. ஸோ இதுன்னு இல்லை, நம்ம மொபைல் சார்ஜராக இருக்கட்டும் எல்லாமே இந்த டைப் ஆஃப் ப்ளக் பாயிண்ட் தான் இருக்கும். நீங்கள் அடாப்டர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெட் டோஸ்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கிச்சனில் தேவையான பேசிக்காக இருக்க நைஃபு, பீலரு, ஸ்பூன்ஸு, பிளேட்டு, அப்புறம் சூப் பவுல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜு கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. அது நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரூம் கேட்டு தான் வாங்கினோம். எங்களுக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைட்டில் இருக்க ரூம்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டு தான் வாங்கியிருந்தோம். ஸோ எங்கள் 26th ஃப்ளோரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹாலுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இதுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது வந்து கோலாலம்பரோட மெயின் பிளேஸ் என்னமோ அது எல்லாமே வந்து நம்ம ரூம்லேருந்து பார்க்கும் போதே தெரியும். ஸோ நம்ம ரூமில் இருக்க கொஞ்ச நேரம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். இங்கே ஹால்லேருந்து பார்க்கும்போது கேஎல் டவர் தெரியும், ட்வின் டவர் தெரியும். அந்த லைட்டிங்கோடு பார்க்கும்போது நல்லா இருந்தது. கீழே வந்து ஒரு ட்ரெயின் பாத் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ரிவர் போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து ரோடு இருக்கும். ஸோ நம்ம நைட் டைம் இங்கே உட்காந்து பார்க்கும்போது அந்த லைட்டிங்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ப்ளஸ் நீங்கள் கிட்ஸோடு போகிறீங்கன்னா அந்த ரூம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால வந்து அவங்க ஓடி பிடிச்சி விளாட்றதுக்கும் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் இந்த லைட்டிங்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதான் ரூமோட வியூ. அப்புறம் ஒரு பெட்ரூம், இங்கே ஆக்சுவலாக 2 ரூம் இருக்கும். ஒரு ரூமை லாக் பண்ணிவிட்டு ஒரு ரூம் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து இங்கே லாங் டைமில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸும் இருக்குது, ரொம்ப மந்த்லி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு வீக்லி ஒரு 1 வீக் இல்லை 10 days அந்த மாதிரி பிளான் பண்ணி வரோன்னா நம்மமே இங்கே லாண்ட்ரி போட்டுக்கலாம். அதுக்கு வந்து பே பண்ணிவிட்டு நம்ம இங்கே ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு இப்போ சைட்லேயே அதுக்கு தேவையான பவுடர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது போக இங்கே வந்து ஒரு பின் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம டீ காஃபிலேருந்து மில்க் ஷேக்கு, ஜூஸு எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கேட்டகரிஸே அவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு உள்ளேருந்து வந்துடும். ப்ளஸ் அதுக்கு தேவையான ஸ்ட்ராஸோ ஸ்டிக்கோ எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இங்கே ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 37th ஃப்ளோரில் வந்து இருக்கும். ஸோ பின்னாடி வந்து ட்வின் டவரு, கேஎல் டவரு எல்லாமே தெரியும். இங்கே ஈவினிங்க்கு மேலே வந்து ஒரு மணி மோடம் போட்டு மழை பெய்கிற மணி ஷவரிங்காகவே இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு அந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கிராசரி ஷாப் இருக்கும். நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம உள்ளே நுழைஞ்சோம்னா என்னென்ன ஐட்டம் இருக்குமோ எல்லா ஐட்டமுமே அங்கேயுமே இருந்தது. நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து நூடுல்ஸு, ப்ளஸ் வந்து ஸ்பைசஸ்ஸு, தால்ஸ் எல்லாமே குக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருந்தது. ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருந்தது.
அதுக்கு போக வந்து நம்மளுக்கு வெஜிடபிள்ஸு, பன்னீர் எல்லாமே அங்கே வந்து இருந்துச்சு. ப்ளஸ் என்ன ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கருவாடு கூட அங்கே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ரூமில் குக் பண்ணிக்கிறனாலும் குக் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு இங்கேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் வந்து லிட்டில் இண்டியான்னு சொல்லியிருக்கோம். அங்கே நம்ம ஊர் கடைங்க நம்ம எல்லாமே அங்கே இருக்கும். A to B கூட அங்கே இருக்கும். நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அங்கே கிராப்பு, டிரைவிங் 2 ஆப் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம ப்ரியராக வந்து ஆர்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் இருக்காது. இல்லை நம்ம வந்து அர்ஜென்சியாக புக் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் டூர் பேக்கேஜ் மாதிரி போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேன் தான் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் ஒரு வந்து 12 to 15 மெம்பர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். இது வந்து இந்த பேக்கேஜோடு வருவாங்களா, குரூப்பாக வருவாங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வேன் யூஸ் ஆகும். லக்கிலி எங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாகவே இந்த வேன் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க கிங் பேலஸ் தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் போன அன்னைக்கு வந்து கிங்கோட பர்த்டே. ஸோ அன்றைக்கி வந்து லோக்கல் ஹாலிடே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து அந்த எல்லோ ஃப்ளாக் வந்து இந்த மாதிரி எல்லோ ஃப்ளாக் வந்து பறக்க விட்ருப்பாங்க. கிங் உள்ளே இருந்தால் தான் இந்த எல்லோ ஃப்ளாக் வந்து பறக்க விடுவாங்க. அப்படி இல்லைன்னா வெறும் நேஷ்னல் ஃப்ளாக் மட்டும்தான், கண்ட்ரி ஃப்ளாக் மட்டும்தான் பறக்கும். வேறு எதுவும் அந்த எல்லோ ஃப்ளாக்லாம் வந்து கட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டூர் பேக்கேஜில் சிட்டியில் இருக்க முக்கியமான பிளேஸு ப்ளஸ் அதோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கூட்டு போய் காமிச்சிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கோலாலம்பூரோட பர்த் பிளேஸ் அப்படின்ற சொன்னாங்க. ஒரு சைடு வந்து மவுண்டன்லேருந்து வர வாட்டரும், ஒரு சைடு சிட்டிக்குள்ளே இருந்த வாட்டரும் வந்து மிங்கிள் ஆகும் இந்த பிளேஸில் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. அடுத்து வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி போட்டு போனாங்க. அதில் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல்லெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் ஒரு சின்ன சின்ன பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து சாம்பிள் கொடுப்பாங்க. நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறையா வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேஸ்க்கு கிளாத் ஷாப்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே வந்து மலேசியாவோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களே ஹேண்ட்மேடாக வந்து பிரிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளாத்தில் வந்து அவங்களே வந்து பிரிண்ட் பண்ணி அதையே அவங்களே வந்து பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போயிருந்தாங்க. நம்ம போகும்போது அவங்களும் டெமோ கொடுத்தாங்க. ப்ளஸ் நம்மளையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நான் சுற்றி வந்து நிறையா டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க பெயிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுருந்த நிறையா டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஒரு மார்க் மாதிரி போட்டுக்கிறாங்க, பார்டர் மாதிரி. அதுக்குள்ளே நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த பார்டரை தாண்டி வந்து அது ஸ்ப்ரெட் ஆகி வராது, அதுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்றனால எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதில் இந்த டூர் பேக்கேஜ் வந்து இதை தான் கவர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 3 to 4 hours வந்து டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம சிட்டியில் இருக்க எல்லா பிளேஸுமே அவங்க வந்து ஜஸ்ட் நம்மளை கூட்டு போய் காமிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேஸில் நம்ம அது இதில் எதாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம தனியாக போய் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு ட்வின் டவர் கூட்டு போயிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். மலேசியா டெம்பிள், முருகன் டெம்பிள் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இதிலே கவர் ஆகும். நாங்கள் இதில் பார்க்கல, நாங்கள் செப்பரேட்டாக போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் முடிச்சிட்டோம். இதை மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அடுத்து முருகன் டெம்பிள் இருந்ததெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.